இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆதி, உங்களுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியல ஆதி. இது சரியா வராது. இனிமே எந்த முயற்சியும் பண்ணாதீங்க, அவ்வளவுதான். ஓகே பாரதி, இப்ப என்ன? நான் அந்த விஷயத்துல உங்க விருப்பத்துக்கு மாறா எதுவுமே பண்ணக்கூடாது, அவ்வளவுதானே? டன். இப்ப உங்களுக்கு சந்தோஷமா? நீங்க சொல்றத பார்த்தா நான் சொல்றதோட அர்த்தம் புரிஞ்சு வேணான்னு சொல்ற மாதிரி தெரியல. நீங்க உங்க வேலையை பாக்குறதுல முடிவாதான் இருக்கீங்க, அப்படிதானே? போச்சுடா, இது என்ன பாரதி உங்களோட மம்பா போச்சு? நீங்க வேணான்னு சொன்னீங்க, நான் சரின்னு சொன்னேன். அப்புறம் நம்பிக்கை இல்லாம பேசினா என்ன பண்றது? நம்புங்க பாரதி, நம்பிக்கை தான் வாழ்க்கை. போங்க, போய் நிம்மதியா படுத்துங்க. பாரதி, குட் நைட். குட் நைட். அது எப்படி பாரதி அப்படியே விட முடியும்? கண்டிப்பா உங்க ஹஸ்பண்டை தேடி கண்டுபிடிப்பேன். உங்களையும் குழந்தைகளையும் என்ன பிரச்சனை இருந்தாலும் சமாதானப்படுத்தி அவரோட நான் சேர்த்து வைப்பேன். நான் என்ன பண்ண தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் உங்ககிட்ட பேசதான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அபி, கை எப்படி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கணும். இங்க பாருங்க, நீங்க யாரு என்னங்கறத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. நான் சின்ன வயசுல இருந்தே அம்மா இல்லாம வளர்ந்த பொண்ணு. மனோ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் சொல்றது உங்களுக்கு ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா மனோ எனக்கு எவ்வளவு முக்கியம்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். லைஃப்ல நமக்கு பிடிச்சவங்க கூட இருக்கிறத விட வேற சந்தோஷம் எதுவுமே கிடையாது. எனக்கு பார்த்திருக்கிற மாப்பிள்ள ரொம்ப வசதியானவரா இருக்கலாம். ஆனா மனோவ மாதிரி என்ன அவரால பாத்துக்க முடியாது. நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? மனோவும் நானும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். தயவு செஞ்சு எங்க 2 பேரையும் பிரிச்சிடாதீங்க. நான் உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணி கேக்குறேன். நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க நான் நம்புறேன். பாரதி, இந்த பொண்ணு நம்ம மனோவுக்காக அவங்க வீட்டுல பெரிய போராட்டமே நடத்திட்டு இருக்கா. என்ன பாட்டி, நீங்களும் புரியாம பேசுறீங்க? நம்ம நிலைமை தெரிஞ்சுமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ சொல்றதெல்லாம் நியாயம்தான். ஆனா இந்த பசங்க பிரியாம இருக்க நீ தான் ஏதாவது பண்ணணும். அதுக்கு மேல உன்னோட இஷ்டம். நீ அங்க நடந்ததை பார்த்திருக்கணுமே. மனோவ கத்தியால குத்த வராங்க. இந்த பொண்ணு அபி எதை பத்தி யோசிக்காம குறுக்க வந்து கத்தியை எட்டி பிடிச்சிருச்சு. பாரதி ஆதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே அவளுக்கு ஒரு கல்யாணம் நடந்திருக்கு. வாட்? ஏய், என்ன சொல்லிட்டு இருக்க? ஆமாண்ணா, பாரதியோட முதல் புருஷன் ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போனதுக்கு அப்புறம் அவனோட ஹார்ட்டை எடுத்துதான் ஆதிக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷனே பண்ணிருக்காங்க. ஓஹோ, பாரதிக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா? ஆமாண்ணா, தமிழ் பாரதியோட முதல் ஹஸ்பண்டோட குழந்தை. அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணா உன்னை தொலைச்சிருவேன்னு ஆதி அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல என்கிட்ட சொன்னாரு. இப்ப எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்தா இதுக்கும் அதுக்கும் பெரிய சம்பந்தம் இருக்குமோன்னு எனக்கு தோணுதுண்ணா. ஹே, என்ன மித்ரா, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஒரு மெடிக்கல் மிராக்கிள். இறந்தவங்களோட இதயம் தேவைப்படுறவங்களுக்கு உதவியா இருக்கும்னு பண்ற ஜஸ்ட் ஒரு ப்ரொசீஜர். ஆனா நீ சொல்றத பார்த்தா செத்து போனவங்களோட இதயம் வச்சவங்க அவங்களாவே மாறிடுவாங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஏய், என்ன மித்ரா பேசிட்டு இருக்க? இதையெல்லாம் நீ நம்புறதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏய், ஸ்டாப் திஸ் நான்சென்ஸ் மித்ரா. அண்ணா, நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு அப்பவே தெரியும். ஆனா இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. நானும் நிஷாவும் காஞ்சிபுரத்துக்கு போயிருந்த அதே டைம்ல பாரதியும் ஆதியும் அங்க வந்திருந்தாங்க. வாட்? ஏய்,
என்ன சொல்ற? ஆமாண்ணா, பாரதியோட புருஷன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆதி அங்க போனா அது நமக்கு தான் பெரிய பிரச்சனையில போய் முடியும். அப்புறம் என்ன நடக்கும்னு நம்மளால யோசிச்சு பார்க்க கூட முடியாது. ஹாய்டா மச்சான். ஆயிடா. ஹே, நானே உனக்கு ஃபோன் பண்ணலான்னு இருந்தேன்டா. நான் சொல்றத மட்டும் இப்ப கேளு. அபி வீட்டில் உடனே என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்றாங்க. இஃப் யூ டோன்ட் மைண்ட், நாளைக்கு காலையிலேயே உன்னோட பேரண்ட்ஸை கூட்டிட்டு வர முடியுமா? டேய், என்னடா சொல்ற? இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க தான் 2 கல்யாணமும் ஒன்றும் நடக்கட்டும்னு டைம் கேட்டுட்டு இருந்தீங்க. நான் இப்பவே என் வீட்டில் பேசிடுறேன். நாளைக்கு காலையில நாங்க அங்க இருப்போம். ஓகேயா? ஓகேடா. சரி, நான் இங்கே சொல்லி எல்லா ஏற்பாடையும் பண்ணிடுறேன். டேக் கேர். பாய் பாய். அவனுக்கு டபுள் ஓகே. நாளைக்கு காலையில் அவங்க இங்கே இருப்பாங்க. ம், ஓகேவா? ஆ. அண்ணா, எனக்கு மனோவை தான் பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சும் அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம எனக்கு உடனே கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டல்ல. நீ நினைக்கிறது கண்டிப்பா நடக்காது. இந்த அபி யாருன்னு நான் காட்டுறேன். ஹலோ, அக்கா, வீட்லயா இருக்க? யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். உடனே நான் அனுப்புற லொகேஷனுக்கு கிளம்பி வாக்கா. மனோ மனோ, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா பேசுற? ஏதாவது பிரச்சனையா? அக்கா, எந்த கேள்வியும் என்ன கேட்காத. உடனே கிளம்பி வா. நான் நேர்ல எல்லாத்தையும் விளக்கமா சொல்றேன். அதில்ல. மனோ மனோ, இவனுக்கு என்னாச்சு? ஒரு மாதிரி படபடப்பா பேசுற மாதிரி பேசுறான். இந்த பாரதி வேற எங்க போனான்னு தெரியலையே. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற வந்துட்டாங்க. இந்த அபி பொண்ணு இங்க நடக்கிறத பார்த்தா என்ன பண்ண போறான்னு தெரியலையே. வேற ராத்திரி வந்து பேசினதை பார்த்தா கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டா. என்ன நடக்க போதோ தெரியல. அத்தை, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அபி, ஏ அபி, அபி எங்க போனா? அபி, ஏ அபி, ஏ அபி, மாப்பிள்ளை வீட்ல இருந்து எல்லாரும் வந்தாச்சு. உன்னை கீழே கூப்பிடுறாங்க, சீக்கிரம் வா.